ஹலோ ஆல், வெல்கம் டு குடியா ரிவா விலாக்ஸ். நான் உங்கள் ரிவா. இன்றைக்கி நம்ம ஒரு 3 kgக்கான பட்டர் ஸ்காட்ச் 3 லேயர் கேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ சென்டரில் நம்ம வந்து ஸ்பேஸர் வச்சுட்டு கீழே ஒரு டயர் கேக்கு, மேலே ஒரு டயர் கேக் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் 11 இன்ச்சு டின்னு 2 தடவை பேக் பண்ணி கேக் லேயர் எடுக்க போகிறேன். அண்ட் 5 இன்ச் டின்னில் அதே மாதிரி 2 தடவை பேக் பண்ணி கேக் எடுக்க போகிறேன். ஸோ ஒரு கேக்கை வந்து 2 ஸ்லைஸாக கட் பண்ணுவேன். ஸோ 11 இன்ச் கேக்கு 4 ஸ்லைசஸ் எனக்கு வரும். அதே மாதிரி 5 இன்ச் கேக்கும் 4 ஸ்லைசஸ் வரும். ஸோ 2 டின்னையும் எடுத்துகிட்டு அதுக்கு பார்ச்மெண்ட் பேப்பரை ரவுண்டாக கட் பண்ணி அதுக்கு லைனிங் போட்டுக்கிட்டேன். இதில் நான் பட்டர் எதுவும் தடவ மாட்டேன். கீழே ஜஸ்ட் பார்ச்மெண்ட் பேப்பரை மட்டும்தான் அப்படியே கட் பண்ணி அப்படியே போட்டுப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு டின்னை ரெடி பண்ணி வச்சுப்பேன். தென் இன்க்ரீடியன்ட்ஸை மெஷர் பண்ணி மெஷர் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுப்பேன். ஸோ அதை நான் கடைசியாக எக்கை வந்து நான் பீட் பண்ணுறப்போ எக்கை வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பேட்டர் கூட ஃபோல்ட் பண்ணுறப்போ ஓடிஜியை நான் ப்ரீ ஹீட்டில் போடுவேன். ஸோ இதை லைன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம எக்கையும் எக் ஒயிட்டையும் யோக்கையும் பிரித்து வச்சுக்கிட்டேன். அண்ட் மைதா, பேக்கிங் பவுடர், சால்ட்டு, சுகரை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எதுக்காக எக் ஒயிட்டை 2 பவுலில் வச்சுருக்கேன்னா அது பீட் பண்ணுறப்போ நிறையா ஆகும். ஸோ சின்ன பவுல் தான் நான் எடுத்திருந்தேன். அதனால் 2 பவுலில் நான் பீட் பண்ணி எடுத்துக்கலான்னு 6 எக்ஸ்னு பிரித்து எடுத்துக்கிட்டேன். இன்க்ரீடியன்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ 1 kgக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக் ஒயிட்டை தான் நம்ம நல்லா ஸ்டிஃப் பீக் அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். ஸோ எக் ஒயிட்டோ எக் எல்லோவையும் நம்ம செப்பரேட் பண்ணுறப்போ ஒரு ட்ராப் எக் எல்லோ கூட எக் ஒயிட்டில் மிக்ஸ் ஆகிடாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதே மாதிரி வாட்டர் எதுவுமே இருக்கக்கூடாது, ட்ராப் ஆஃப் வாட்டர் கூட இருக்கக்கூடாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற போல் அண்ட் விஸ்க் எல்லாமே வந்து நல்லா ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஒயிட் வந்து ஸ்டிஃப் பீக் வந்ததுக்கப்புறமா எக் யோக்கில் எசன்ஸை போட்டிருக்கேன். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடர்ட் சுகரில் ஒரு 1/3 சுகர் வந்து எக் ஒயிட்டில் போடுவோம். மீதி 2/3 சுகர் வந்து இந்த எக் எல்லோவில் போட்டு பீட் பண்ணுவோம். ஸோ நான் இப்போது எக் ஒயிட்டை ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சதில் ஒரு 1/3 சுகர் போட்டிருந்தேன். அதே மாதிரி இந்த எல்லோவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது எல்லோவாக இருக்கிறது ஒரு பேல் ஒயிட் கன்சிஸ்டன்சியில் வரும். கலரு சேஞ்ச் ஆகும் அண்ட் பேட்டரும் அப்படியே திக்காகும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். ஸோ இது மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் பீட் ஆனி இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும். ஸோ திக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மைதா, பேக்கிங் பவுடர், சால்ட்டை ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா சீவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருப்போம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஓவர் மிக்சிங் பண்ணிடக்கூடாது. இது மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணணும். அந்த மைதா வந்து அந்த எல்லோவோட ஓரளவு மிக்ஸ் ஆனால் போதும். பவுடராக எதுவும் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் பேட்சை போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த மாவு போட்டுட்டு அது மிக்ஸ் ஆனவுடனே திருப்பி அடுத்த பார்ட் போடணும். இது மாதிரி 3 தடவையாக பிரித்து அந்த மாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பேட்டரில். இந்த பேட்டர் வந்து ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்க ஸ்பேச்சுலாவை எடுத்து 8ன்ற மாதிரி நம்ம லெட்டர் போட்டோன்னா இந்த பேட்டர் வந்து கட் ஆகாமல் அந்த 8 போடுற அளவுக்கு வரும். அப்படி இருந்ததுன்னா அது கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. பிரேக் ஆச்சுன்னா எய்தர் வந்து தண்ணி பற்றாமல் இருக்கும், இல்லை டூ திக்காக இருக்கும். ஸோ நம்ம அந்த கன்சிஸ்டன்சிக்கு எய்தர் தண்ணியை லைட்டாக ஆட் பண்ணியும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இதுக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது. ஏன்னா எக்கு ஒயிட்டை நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ லைட்டாக இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக ஆகும். நம்ம எக்கு ஒயிட்டை பீட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சா கீழே ஒரு மாதிரி தண்ணி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. எக்கு ஒயிட் அந்த ஃபோம் மாதிரி இருக்கிறத மட்டும் எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ அது மாதிரி தான் எக் ஃபோமை எடுத்து நான் அதே மாதிரி 3 to 4 டைம்ஸ் பேட்சாக போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். கீழே லைட்டாக தண்ணி மாதிரி செட்டில் ஆகிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம விட்டோன்னா அந்த தண்ணி செட்டில் ஆகிடும் ஆப்வியஸ்லி. அதனால் அந்த தண்ணியை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிடக்கூடாது பேட்டரில். அதை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஸோ எக்கு ஒயிட்டு போட்டதுக்கப்புறமும் ஓவர் மிக்சிங் பண்ணக்கூடாது. இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து
ஜென்டிலாக நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ நம்மளோட கேக்கோட ஸ்பாஞ்சு அவ்வளோ ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. ஈஸி தான். கிச்சன் ஸ்கேலை வச்சு எல்லாமே வந்து இன்க்ரீடியன்ட்ஸை மெஷர் பண்ணுங்கள். கப்பு வைஸ் நம்ம போனோம்னா அவ்வளோ மெஷர்மெண்ட் கரெக்டாக வராது. ஸோ எப்போல்லாம் நீங்கள் பேக்கிங் பண்ணுறீங்களோ ஒரு கிச்சன் ஸ்கேல் ஜஸ்ட் ஒரு 250 rupees 300க்குள்ளே தான் இருக்கும். அதை வாங்கிட்டு அதில் கிராம் வைஸாக மெஷர் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போது அந்த பேட்டரை வந்து 11 inch கேக் டின் ரவுண்ட் டின்னில் நான் ஊற்றுறேன். ஸோ பேட்டரோட வெயிட் பாருங்கள் எவ்வளோ ஆகுதுன்ட்டு. 1 kg கிட்ட வரும். நம்ம பேக் ஆகி எடுக்கிறப்போ ஒரு 100 grams கிட்ட மாய்ஸ்சர் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போது நான் போடுறப்போ 1 kg நியர்லி இருக்குதுன்னா நான் பேக் பண்ணி எடுக்கிறப்போ 900 grams கிட்ட தான் இருக்கும் கேக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வெயிட் மெஷர்மெண்ட் பண்ணி கேக் ஸ்பாஞ்சை ரெடி பண்ணணும். நான் நிறைய க்ரீம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ கேக்கு ஸ்பாஞ்ச் நிறைய நான் யூஸ் பண்ணிவிடுவேன். இப்போது 3 kg கேக்கில் வந்து ஒரு 2 kg கிட்ட நான் கேக் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுவேன். இந்த கேக் ஸ்பாஞ்சு அண்ட் அதில் நம்ம சுகர் சிரப் போடுவோம் அண்ட் நம்ம ஃபில்லிங் ஏதாவது போடுவோம். இது பட்டர்ஸ்காட்ச் கேக்குன்றதெல்லாம் கேரமல் ஃபில்லிங் போடுவோம். அண்ட் க்ரீம் வந்து நான் 1 kg கிட்ட யூஸ் பண்ணுவேன். ஸோ பேலன்ஸ் அந்த கேக் ஸ்பாஞ்சு, சுகர் சிரப்பு, கேரமல், அந்த பட்டர்ஸ்காட்சோட பால்ஸ் மாதிரி இருக்கும் அது, நட்ஸு இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 kg வந்துடும். ஸோ இது 5 inch டின்னில் 200 grams நியர்லி இருக்குது. 187 grams கிட்ட இருக்குது. ஸோ இதுவும் பேக் ஆகி வரப்போ 150 gramனு வெயிட் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இது ஃபஸ்ட்டு கேக்கு. இதே மாதிரி நான் இன்னொரு கேக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கேக்கை வந்து 2 லேயர்ஸாக நான் கட் பண்ணேன். மேலே அந்த லைட்டாக பிளாக்காக இருக்கிறத வந்து நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். மேல் லேயர் எப்போவுமே நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஸோ இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், ப்ரெஸ் பண்ணுறப்போ அது பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இது மாதிரி பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது ஸ்பாஞ்சி கேக் ரெசிபி தான். நம்ம வெண்ணிலாக்கும் இதே மாதிரி தான் வரும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா வெண்ணிலா எசன்ஸ் போடுவோம் அண்ட் ஃபில்லிங்கும் வந்து ப்ளெயின் ஐசிங் போட்டுருவோம், வெண்ணிலா ஐசிங் போட்டுருவோம். இது பட்டர்ஸ்காட்ச் கேக்குன்றதால நடுவில் வந்து நம்ம கேரமல் போடுவோம், லேயரிங்கில் கேரமல் போடுவோம். அந்த பட்டர்ஸ்காட்ச் கிறிஸ்பி பால்ஸ் அதை போடுவோம். அண்ட் சிலர் வந்து நட்ஸு கேட்பாங்க. ஸோ நட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணி போடுவேன் நான். நார்மலாக என்கிட்ட கேட்குற எல்லாருக்குமே வந்து பட்டர்ஸ்காட்ச்னால் இது மாதிரி நட்ஸை லேயர் போட்டுருவேன். பாதாம் அண்டு கேஷ்யூவை வந்து சாப் பண்ணி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை லேயரிங்கில் போட்டுருவேன். ஸோ அந்த ஐசிங்லேயும் லைட்டாக கேரமல் சாஸை நான் மிக்ஸ் பண்ணிவிடுவேன். அவங்க வந்து சுட்டி கண்ணம்மா தீமில் கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரு லைட் க்ரீன் கலரும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி கேட்டிருந்தாங்க. பாப்பாவோட ட்ரெஸ் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. இது ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக்கு. ஸோ 2.5 kg கிட்ட பட்டர்ஸ்காட்சும் ஒரு 0.5 kg கிட்ட வெண்ணிலாவும் பண்ணியிருந்தேன். லேயரிங் அந்த ஸ்பாஞ்ச் லேயரிங்கில் போட்டிருந்தேன். அந்த கேக்கை சுற்றி வந்து இந்த மாதிரி ஃபென்சிங் மாதிரி வந்திருந்தது, வுட்டு ஃபென்சிங். அவங்க ஒரு 2-3 ஃபோட்டோஸ் வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த 2-3 ஃபோட்டோஸ்லேருந்து எது ஹைலைட்டடாக இருக்கோ அந்த பார்ட்டை எடுத்து இந்த ஒரு கேக்கில் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணேன். ஸோ அந்த ஒரு கேக்கில் ஃபென்சிங் மாதிரி இருந்தது. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். ஒரு கேக்கில் வந்து அந்த டோர் இருந்தது, லாக் இருந்தது, அதை எடுத்துக்கிட்டேன். ஒரு கேக்லேருந்து ஃபோட்டோ பிக்சர் வந்து எடுத்துக்கிட்டேன். அவங்க வந்து ஃபாண்டன்ட்ஸ் வேண்டவே வேண்டான்ட்டாங்க. ஸோ அதனால் ஃபோட்டோ கட் அவுட்டை தான் எடுத்து கட் பண்ணி அதை வந்து சுற்றி ஒட்டணும் கேக்குக்கு. ஸோ ஃபாண்டன்ட் எல்லாமே ப்ரீவியஸ் டேவே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அது கொஞ்சம் ட்ரை ஆகணும். தென் அதில் ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் அந்த கேரக்டர்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் ரெஃபரன்ஸ் பிக் அவங்க அனுப்புனது. இதில் ஒன்றுலேருந்து ஒவ்வொரு டிசைனை நான் எடுத்து நான் மேக் பண்ண கேக்கில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நடுவில் ஸ்பேஸர் வச்சு ஸ்பேஸரில் லைட்டிங் செட்டப் கொடுத்து ஃப்ளார்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் கொடுத்து கேக்கை ஃபினிஷ் பண்ணி முடித்தேன். அண்ட் சைட்ஸில் கொஞ்சோண்டு கப் கேக்ஸையும் அண்ட் ப்ரௌனிஸையும் நான் ஆட் பண்ணேன். டெசர்ட் டேபிள் மாதிரி நாங்கள் செட் பண்ணோம். ஸோ அவங்க ஹாப்பியாக இருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. See you all in the next video. Tata, bye bye.